50 லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்த கேட்டு மிரட்டுறாரு சார். அதுவும் இல்லாமல் இந்த இடத்த கொடுக்குற ஐடியாவே எனக்கு இல்லை சார். என் பேத்திக்காக வச்சிருக்கேன். உங்க பேத்திக்கு உங்க பையன் கொடுப்பாரு, நீங்க எதுக்கு பாவம் கஷ்டப்படுறீங்க? என் பையனும் மருமகளும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். இப்ப என் பேத்திக்கு நான் தான் எல்லாமே. அப்ப ஏன் இந்த காளிராஜன் இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் பத்திரம்லாம் அவங்கிட்ட இருக்குன்னு சொல்றான்? சார் இந்த இடத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் பட்டா எல்லாம் என் பேர்ல தான் சார் இருக்கு. அப்படியா? கோர்ட்டுக்கு போனா உங்களது ஒரிஜினலா இல்ல அவந்து ஒரிஜினலான்னு கண்டுபிடிச்சு தீர்ப்பு சொல்றதுக்குள்ள 20 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள உன் கதை முடிஞ்சிடும். நீங்களும் அனுபவிக்காம உங்க பேத்திக்கும் யூஸ் இல்லாம போயிடும். எதுக்கு சார் பிரச்சனை? இருக்கிறது ஒரே பேத்தி. ஸ்கூலு காலேஜ் அவங்க கல்யாணம்னு 50 லட்சம் ரூபாய் தாராளம். வேணும்னா 20 லட்சம் ரூபாய் கூட தர சொல்றேன். கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ற இடத்த குடுன்னு கேட்டு மிரட்டுறது அநியாயம் இல்லைங்களா? எது சார் அநியாயம்? 6 கோடி இடம் முக்கியமா இல்ல உங்க பேத்தி உயிர் முக்கியமா? ஸ்கூல்ல இருந்து 4 மணிக்கு வர வேண்டிய உங்க பேத்தி 4:40 ஆச்சு இன்னும் வரலன்னு தோணல. இந்த இடம் மட்டும் உங்களுக்கு முக்கியமா போச்சுல்ல? மோசமானவனுங்க சார் அவனுங்க. கல் தடுத்து போட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஹலோ பாப்பா வீட்டுக்கு வந்துருச்சா? ஸ்கூல்ல கேட்டா போய் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னாங்க. நான் நம்ம கார்ல 1 ஹவரா வெளியில தான் நிக்கிறேன். பாப்பா எங்கன்னே தெரியல சார். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஒருவேளை உங்க பேத்திய கொன்னுட்டாங்கன்னா நீங்க தான் கொன்னீங்க. உங்க பேத்திய இப்போ உங்களால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். காப்பாற்ற போறீங்களா? இல்ல கொல்ல போறீங்களா?